ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ், சினி டான்ஸர் அண்டு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர். நான் ஒரு சில ஷார்ட் ஃபிலிம்ஸும் பண்ணியிருக்கேன். நேற்று ஜனநாயகம் படத்தோட ஒரு 2-3 கிளிப்பிங் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. படத்தில் வந்த சீன் அப்படியே பார்த்தோன்னே ஷாக்கிங் ஆகிட்டோம். ஏன்னா நான் ஜனநாயகம் படத்தில் விஜய் சார் கூட நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு அந்த பெயின் வந்து ரொம்ப பெருசுங்க. ஏன்னா விஜய் சார் மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு இருந்தால் தான் 1000 டெக்னீஷியன்ஸ் வந்து வேலை கிடைக்கும். ஜனநாயகம் படத்திலே ஒரு 1000 டெக்னீஷியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பெயின் வந்து ரொம்ப பெருசுங்க. ஏன்னா எங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி. நாங்கள் டே அண்ட் நைட்டு வெயிலையும் மழையிலையும் ஷூட்டிங் பண்ணிவிட்டு ஒரு படம் தேட்டரில் போய் பார்க்கலான்னும் போது அந்த படம் வந்து இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய் பட்ஜெட் உண்டான படம். அந்த படம் சர்வசாதாரணமாக வந்து ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் இது ஏன் வருதுன்றது தான் எனக்கு கேள்வியாக இருக்குது. டைரக்டர் எச் வினோத் சாரோட உழைப்பு இருக்குது. விஜய் சாரோட லாஸ்ட்டு படம். இந்த லாஸ்ட்டு படம் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலான்னு நினச்சோம் தேட்டரில். ஸோ அது தள்ளி போயிட்டுருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு இஷ்யூ வந்திருக்குன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒரிஜினல் விஜய் சாரோட ஃபேன்ஸ் வந்து அந்த வீடியோலாம் ஷேர் பண்ணாதீங்க. முடிஞ்சால் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யார் லீக் பண்ணாங்கோ? ஃபுல் படத்தை லீக் பண்ணியிருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. ஃபுல் படத்தை லீக் பண்ண யாராக இருந்தாலும் அவங்களுக்கு காப்பிரைட்ஸ் ஆக்ட் படி கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். 5 வருஷம் 10 வருஷம் சிறை தண்டனையாச்சும் கொடுக்கணும். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ப்ராப்ளம் எங்கேயுமே க்ரியேட் ஆகக்கூடாது. ஸோ பார்க்குற வியூவர்ஸ் எல்லோரும் இது ஒரு அவேர்னஸாக எடுத்துகிட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதை நிறுத்துங்க. Thank you.